அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேலம் செந்தில் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா குரு பெயர்ச்சி பலன் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பதிவை நம்ம பார்க்கலாம். மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆணுச்சு. அந்த குரு பகவான் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு வருஷ காலம் ரிஷபராசிக்குள்ளே இருப்பார். மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. மிகவும் அற்புதமான பலன்களை தர வந்திருக்கிறார். அவர் நின்ற இடத்துலேருந்து ரிஷபராசியிலிருந்து அவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியையும் பார்க்குறாரு. அதனால் நோய் நொடி நீங்கும், நினைச்ச காரியம் வெற்றி பெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், நிலம் வாங்காதவங்க நிலம் வாங்குவாங்க, வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க. இப்போ 7.5 சனி பாத சனியாக இருக்குது. அந்த சனி பகவானையே அவர் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை பெற்றவராக அவர் விளங்குவார். எனவே சனியால் இந்த வருஷம் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் குரு பகவான் செய்வார். தங்கத் தலைவன் முருகனை நாம் வணங்குவோம். நாம் நலமோடு வளமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.